வணக்கம். கும்பம் ராசி நேயர்களே, சொத்து பிரிவினையால ஏற்பட்ட விரிசல் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். குடும்ப சொத்து அல்லது கூட்டு சொத்துக்களை பிரிக்கும் சூழல் வரும்போது இரத்த பந்தங்களின் உண்மையான முகத்தை நீங்க கண்டிருந்திருப்பீங்க. நீங்கள் நியாயமாகவும் பிறருக்கு விட்டு கொடுத்து போக நினைக்க உங்களின் சொந்த உடன்பிறப்புகளோ அல்லது உறவினர்களோ பேராசையுடன் அதிகப்படியான பங்கை கேட்க முன்னிருந்திருப்பாங்க. பணத்திற்காகவும் நிலத்திற்காகவுமே காலம் காலமா இருந்த அன்பையும் பாசத்தையுமே தூக்கி எறிந்துவிட்டு உங்கள் எதிரியாவே பார்த்திருந்திருப்பாங்க. நியாயத்தை கேட்டதுக்காக உங்களை அந்நியக்காரனாகவே சித்தரித்து சொத்து பிரிவினையில உங்களை வஞ்சித்து விரிசலை உருவாக்கியிருந்திருப்பாங்க. இந்த சம்பவம் பணத்தின் முன் பாசம் எவ்வளவு பலவீனமானது என்பதை உங்களுக்கு காட்டியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு நியாயமா பிறருக்கு விட்டு கொடுத்தும் போக நினைக்க உங்களின் சொந்த உடன்பிறப்புகளோ அல்லது உறவினர்களோ பேராசையுடனே அதிகப்படியான பங்கை கேட்க முன்பட்டிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. பணத்திற்காகவும் நிலத்திற்காகவுமே காலங்காலமா இருந்த அன்பையும் பாசத்தையுமே தூக்கி எறிந்துவிட்டு உங்களை எதிரியாவே பார்த்திருந்திருப்பாங்க. நீங்க நியாயத்துக்காக கேட்ட உங்களை அந்நியக்காரனாவே சித்தரித்து சொத்து பிரிவினையில உங்களை வஞ்சித்து விரிசலை உருவாக்கி இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. தொழிலில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். உங்க தொழில அல்லது வியாபாரத்துல உங்களின் முழு உழைப்பையும் நேர்மையுமே செலுத்தியிருந்திருப்பீங்க. ஆனா கூட்டாளிகளையோ அல்லது கீழ் வேலை செய்பவங்களையோ அளவுக்கு அதிகமாக நம்பியதால பெரிய ஏமாற்றங்களை சந்திக்க நேர்த்திருந்திருக்கும் வாழ்க்கையில. உங்களின் உழைப்பில வந்த லாபத்தை மற்றவங்க முறைகேடாவே கையாண்டிருந்திருக்கலாம். அல்லது உங்க தொழில் ரகசியங்களை வெளியே கசிய விட்டு உங்களை வீழ்த்தியிருந்திருக்கலாம். இரவும் பகலும் உழைத்து உருவாக்கிய ஒரு தொழில் கட்டமைப்பு பிறரின் ஏமாற்று வேலையால சரிவை சந்தித்த போது உங்க நிதி ரீதியாகவும் மன ரீதியாகவுமே பெரும் அதிர்ச்சி உள்ளாயிருந்திருக்கும் வாழ்க்கையில. இது தொழில் நேர்மையை விட எச்சரிக்கை உணர்வே முக்கியம் என்பதை உங்களுக்கு புரிய வைத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க உங்க கூட்டாளியோ அல்லது கீழ் வேலை செய்பவங்களையோ அளவுக்கு அதிகமாக நீங்க நம்பியதால தான் பெரிய ஏமாற்றங்களை சந்திக்க நேர்ந்திருக்கும். ஏன்னா உங்களின் உழைப்பில் வந்த லாபத்தையும் மற்றவங்க முறைகேடாக கையாண்டிருந்திருக்கலாம். அல்லது உங்கள் தொழில் ரகசியங்களை வெளியே கசிய விட்டு உங்களையுமே வீழ்த்தியிருந்திருப்பாங்க. அது தொழிலில் நேர்மையை விட எச்சரிக்கை உணர்வு முக்கியம் என்பதை உங்களுக்கு புரிய வைத்திருந்திருக்கும். காதல் வாழ்க்கையில ஏற்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். கும்பம் ராசியினரின் காதல் என்பது மிகவும் ஆழமானது மற்றும் தூய்மையானது. ஆனால் உங்க காதல் வாழ்க்கையில தெளிவை விட குழப்பங்களே அதிகமாக இருந்திருக்கும். உங்க உணர்வையும் அன்பையும் சரியா புரிந்து கொள்ளாத இணையோ அல்லது இருவருக்கும் இடையே நிலவிய தகவல் தொடர்பு குறைபாடோ பெரும் சந்தேகங்களையும் விரிசல்களையுமே உருவாக்கியிருந்திருக்கும். நீங்க காட்டிய அளவுக்கு அதிகமான அன்பை அவங்க ஒரு சுமையாகவோ அல்லது சுய கட்டுப்பாடாகவோ கருதியிருந்திருக்கலாம். யார் மீது அதிக நம்பிக்கை வைத்தீங்களோ அவரிடமிருந்தே பதிலும் ஆதரவும் கிடைக்காத நிலையில காதலிப்பதா வேண்டாமா என்ற மன போராட்டத்துல நீடித்த குழப்பங்களோடு நாட்களையே கழித்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க வாழ்க்கையில காதல் வாழ்க்கையில நீங்க தெளிவை விட குழப்பங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். உங்க உணர்வுகளையும் அன்பையுமே சரியா புரிந்து கொள்ளாத இணையோ அல்லது இருவருக்கும் இடையே நிலவிய தகவல் தொடர்பு குறைபாடோ பெரு சந்தேகங்களையும் விரிசல்களையுமே உங்களுக்கு உருவாக்கி இருந்திருக்கும் வாழ்க்கையில. அது நீங்க யார் மீது அதிக நம்பிக்கை வைத்தீங்களோ அவரிடமிருந்தே பதிலும் ஆதரவும் கிடைக்காத நிலையில தான் காதலிப்பதா வேண்டாமா என்ற மனப்போராட்டத்துல நீடித்த குழப்பங்களோட நாட்களை கழித்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. சனிக்கிழமை வழிபாடு நன்மையை தரும். கும்பம் ராசினருக்கு சனிக்கிழமை என்பது வெறும் நாள் மட்டுமல்ல, அது உங்களது வாழ்வை மாற்றக்கூடிய புனிதமான நாளாகவும் அமையும். உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானுக்கு சனிக்கிழமைகள்ல செய்யப்படக்கூடிய சிறப்பு வழிபாடுகள் உங்க வாழ்வுல உள்ள அனைத்து எதிர்மறை ஆற்றல்களையுமே போக்கும். சனிக்கிழமைகள்ல காலை வேளையில எள்ளு தீபம் ஏற்றி வழிபடுவதோ அல்லது எள் சாதம் தயிர் சாதம் போன்றவற்றை ஏழை எளியவங்களுக்கு அன்னதானமா வழங்குவதோ உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை தரப்போகுது. ஆஞ்சநேய வழிபாடு மற்றும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதுமே சனியின் தாக்கம் குறைந்து நன்மைகளை அதிகரிக்க உதவும். இந்த வழிபாட்டின் மூலியமா உங்களுக்குள்ள இருக்கிற பயமும் தயக்கம் மற்றும் சோம்பல் அகன்று
மனசுக்குள்ள ஒருவித தெய்வீக தைரியமும் பிறக்க போகுது. வரக்கூடிய தடைகள் எல்லாமே முன்கூட்டியே உடைக்கப்பட்டு நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது. சனிக்கிழமை வழிபாட்டை தவறாம கடைபிடிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையமாகவே அமைய போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க சனிக்கிழமை செய்யற சனிக்கிழமையில நீங்க செய்கிற ஒவ்வொரு நாளுமே உங்க ராசியின் அதிபதியான சனி பகவானுடைய உகந்த நாளாகவே அமையும். ஏன்னா நீங்க சனிக்கிழமை காலையில வேலையில எள்ளு தீபம் ஏற்றி வழிபடுவது அல்லது எள்ளு சாதம், தயிர் சாதம் போன்றவற்றை ஏழை எளியவங்களுக்கு அன்னதானமா வழங்குவதுதான் உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை தரப்போகுது. அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை வழிபாட்டை தவறாம கடைபிடித்து உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையமாக அமையும். புதிய வருமான வழிகள் உருவாக போகுது. பொருளாதார ரீதியாக கும்பம் ராசியினருக்கு ஒரு பொற்காலம் தொடங்க போகுது. இதுவரை ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்த உங்களுக்கு இனி பல வழிகளிலிருந்து பண வரவு வரத் தொடங்கும். அது மட்டுமல்லாம உங்களது திறமைக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற வகையில புதிய பகுதி நிறைவு வேலைகள், கலந்தாய்வு பணிகள் அல்லது ஆன்லைன் வழியிலான தொழில் வாய்ப்புகள் கதவை தட்டப்போதும். செயலற்று கிடந்த சொத்துக்கள் மூலியமா வருமானம் வரத் தொடங்கும். பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள்ல புத்திசாலித்தனமா முதலீடு செய்து அதிக லாபத்தை பெறுவீங்க. பணப்புழக்கம் தாராளமா இருப்பதால பழைய கடன்களை அடைத்து மனப்பாரத்தை குறைப்பீங்க. எதிர்பாராத தன லாபம், நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாவது போன்றவை உங்க நிதி நிலையை மேலுமே வலுப்படுத்த போகுது. அதாவது நீங்க பொருளாதார ரீதியாகவே கும்ப ராசினருக்கு ஒரு பொற்காலம் இப்போ தொடங்க போகுது. ஏன்னா உங்களுக்கு ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்த உங்களுக்கு இனி பல வழிகள்லேருந்து பண வரவும் வர தொடங்க போகுது. அது உங்க திறமைக்கு ஏற்ற உழைப்பிற்கும் ஏற்ற வகையில புதிய பகுதி நேர வேலைகளும், கலந்தாய்வு பணிகளும் அல்லது ஆன்லைன் வழியிலான தொழில் வாய்ப்புகளுமே கதவை தட்டப்போகுது. செயலற்று கிடந்த சொத்துக்கள் மூலியமா வருமானம் வரத் தொடங்கும். பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள்ல புத்திசாலித்தனமா முதலீடு செய்து அதிக லாபத்தை பெற போறீங்க. பணப்புழக்கம் தாராளமா இருப்பதால பழைய கடன்களை அணைத்து மனப்பாரத்தை குறைக்க போறீங்க உங்க வாழ்க்கையில. இந்த புதிய வருமான வழிகள் உங்க பொருளாதார கட்டமைப்பையும் மாற்றி அமைக்க போகுது. நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க. கும்பம் ராசிக்காரங்களுக்கு சமூகத்தில் எப்போதுமே ஒரு நல்ல நண்பர் வட்டம் இருக்கும். இனி வரக்கூடிய காலத்துல உங்களது உண்மையான நண்பர்கள் யார் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும். நீங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும்போது உங்களது நண்பர்கள் தங்களின் சொந்த வேலைகளை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுக்கு ஓடோடி உதவி செய்வாங்க. நிதி ரீதியான தேவைகளாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த ஆலோசனைகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும். புதிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு அறிமுகமாக்கி அது உங்களது தொழில் மற்றும் வாழ்க்கை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவப் போகின்றது. அதாவது உங்களுக்கு சமூகத்தில் எப்போதுமே ஒரு நல்ல நண்பர் வட்டம் இருக்கும். அது வரக்கூடிய காலத்துல உங்களுக்கு உண்மையான நண்பர்கள் யார் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அமையப்போகுது. உங்களது நண்பர்கள் தங்கள் சொந்த வேலையை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுக்கு ஓடோடி உதவி செய்வாங்க. நிதி ரீதியான தேவைக்காக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த ஆலோசனைகளாக இருந்தாலுமே சரி, நண்பர்களுடைய பங்கு மிக முக்கியமானதாகவே உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டுமல்லாம உங்களை வீழ்த்து நிறுத்தக்கூடிய எதிரிகளை முறியடிக்கக்கூடிய உங்களது நண்பர் வட்டம் உறுதுணையா இருக்க போகுது. இவை அனைத்துமே இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாளை உகந்த நாளாகவே அமையும். ஏன்னா நீங்கள் சனிக்கிழமை காலையில் வேலையில் எள்ளு தீபம் ஏற்றி வழிபடுவது அல்லது எள்ளு சாதம், தயிர் சாதம் போன்றவற்றை ஏழை எளியவங்களுக்கு அன்னதானமாக வழங்குவது தான் உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை தரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை வழிபாட்டை தவறாமல் கடைப்பிடித்து உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையமாக அமையும். புதிய வருமான வழிகள் உருவாக போகுது. பொருளாதார ரீதியாக கும்பம் ராசியினருக்கு ஒரு பொற்காலம் தொடங்க போகுது. இதுவரை ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்த உங்களுக்கு இனி பல வழிகளிலிருந்து பண வரவு வரத் தொடங்கும். அது மட்டுமல்லாம உங்களது திறமைக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற வகையில புதிய பகுதி நிறைவு வேலைகள், கலந்தாய்வு பணிகள் அல்லது ஆன்லைன் வழியிலான தொழில் வாய்ப்புகள் கதவை தட்டப்போதும். செயலற்று கிடந்த சொத்துக்கள் மூலியமா வருமானம் வரத் தொடங்கும். பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள்ல புத்திசாலித்தனமா முதலீடு செய்து அதிக லாபத்தை பெறுவீங்க. பணப்புழக்கம் தாராளமா இருப்பதால பழைய கடன்களை அடைத்து மனப்பாரத்தை குறைப்பீங்க. எதிர்பாராத தன லாபம், நிலுவையில் இருந்த பாக்கிகள்
வசூலாவது போன்றவை உங்கள் நிதி நிலையை மேலுமே வலுப்படுத்த போகுது. அதாவது நீங்கள் பொருளாதார ரீதியாகவே கும்ப ராசினருக்கு ஒரு பொற்காலம் இப்போ தொடங்க போகுது. ஏன்னா உங்களுக்கு ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்த உங்களுக்கு இனி பல வழிகள்லேருந்து பணம் வரவும் வர தொடங்க போகுது. அது உங்கள் திறமைக்கு ஏற்ற உழைப்பிற்கும் ஏற்ற வகையில் புதிய பகுதி நேர வேலைகளும் கலந்தாய்வு பணிகளும் அல்லது ஆன்லைன் வழியிலான தொழில் வாய்ப்புகளுமே கதவை தட்டப்போகுது. செயலற்று கிடந்த சொத்துக்கள் மூலியமாக வருமானம் வர தொடங்கும். பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்து அதிக லாபத்தை பெற போறீங்க. பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் பழைய கடன்களை அணைத்து மனப்பாரத்தை குறைக்க போறீங்க உங்கள் வாழ்க்கையில். இந்த புதிய வருமான வழிகள் உங்கள் பொருளாதார கட்டமைப்பையும் மாற்றி அமைக்க போகுது. நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க. கும்பம் ராசிக்காரங்களுக்கு சமூகத்தில் எப்போதுமே ஒரு நல்ல நண்பர் வட்டம் எப்படி இருக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் உங்களது உண்மையான நண்பர்கள் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும். நீங்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களது நண்பர்கள் தங்களின் சொந்த வேலைகளை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுக்கு ஓடோடி உதவி செய்வாங்க. நிதி ரீதியான தேவைகளாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த ஆலோசனைகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும். புதிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு அறிமுகமாக்கி அது உங்களது தொழில் மற்றும் வாழ்க்கை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவப் போகின்றது. அதாவது உங்களுக்கு சமூகத்தில் எப்போதுமே ஒரு நல்ல நண்பர் வட்டம் இருக்கும். அது வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு உண்மையான நண்பர்கள் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அமையப்போகுது. உங்களது நண்பர்கள் தங்களின் சொந்த வேலையை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுக்கு ஓடோடி உதவி செய்வாங்க.